கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, வரக்கூடிய 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். மிதுனத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள். மீனத்திலே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள். இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2024 புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது. அப்போ புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான், ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம்தான். அதை இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை நான் வணங்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள், பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், புதன் கல்வி கிரகம், அதுவும் அல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன், வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற அமைப்புள்ள இந்த புதன் ஆதிக்கத்திலே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும். இதனால் இருந்த பழைய கல்விக் கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும். வர்த்தகம், வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும். எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள். மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும், ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது. இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ சனியோட ஆதிக்கத்தில் பிறக்கும்பொழுது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார். அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும். நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும். நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். நீதி நேர்மை நிலைநாட்டப்படும். நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள். அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும். அது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. போர்கள், அண்டை நாடுகள், பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். பழக்க வழக்கங்களிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும். ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், குரோதி வருடம். குரோதம்னா என்ன? பகை தானே. அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும். அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது. எப்பொழுதுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை, சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அன்பே சிவமாக வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும். இதில் நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரவு நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து, அப்படி சமாதானம் செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அன்பு நேயர்களே, இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள். இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களாக சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரை. மேஷராசி நேயர்களே, குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது 12 ராசிகளில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசிகளை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா பல வழிகளில் தொழில், உத்தியோகம், வியாபாரம் இந்த மாதிரி வருமானம் தரக்கூடிய வழிகள்லாம் பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு உடல் நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டங்கள், விபத்துகள் அப்படி சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மாதிரி விஷயங்களில் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மகர ராசி பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில்
ஒரு வாக்கு கொடுக்குற விஷயம், ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய விஷயம், இது மாதிரிலாம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வர்றது, இது மாதிரிலாமே இருக்கும். இந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசின்னு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு மனநிலை இருக்கும். தோல்வி மேலே தோல்வி, தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க போகுது. அப்போது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த மீனராசி பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை கெட்டு இருக்கும், ஒற்றுமையாக இருக்கணும், பிரிவுகள் ஏற்படும், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இது மாதிரிலாமே நடக்கக்கூடிய அமைப்புகள், உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, கூட இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரிலாமே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த 12 ராசிகளின் பலனில் இந்த வருஷம் அந்த எச்சரிக்கை ராசிகள்னு சொன்ன இந்த சிம்மம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் இனிமேல் சொல்ல போகிறேன், அதை வந்து பாருங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களைத்தான் இப்போது சொல்லப் போகிறேன். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே 2ல் கேது 8ல் ராகு, போதாக்குறைக்கு 7ல் வேறு சனி, சரிங்களா? அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கார். குரு வந்து 10ல் இருக்கார். அப்போது எல்லாமே சரியில்லையே, நீங்கள் என்ன தான் பலன் கொடுக்க போகிறீங்க சிம்மராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பலன் கொடுக்காமல் இருக்க முடியும். நல்லா இருந்தாலும் கெட்டாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பலன் சொல்லி தான் ஆகணும், அதுக்குண்டான பரிகாரம் சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் அதை கடைபிடித்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதுக்காக தானே இந்த வருஷ பலன்கள் சொல்லப்பட்டு வந்துருக்கு. இந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு 2ல் கேது இருந்து வருவாய் கெடுத்துட்டு இருந்தார், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, 8ல் ராகு இருந்து மறைமுகமான எதிரிகள் தொல்லை, மறைமுகமான நோய்கள் பிரச்சனை, இது மாதிரிலாம் நடந்துருந்தது. கை கட்டி வாய் கட்டாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சனி பகவானும் 7ல் வந்து அமர்ந்துட்டு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணியிருந்தார். கண்ட சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து அமர்ந்துட்டார். கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பங்குதாரர் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, நட்பு பிரச்சனை, உறவு பிரச்சனை, இதெல்லாமே நடந்துட்டு. போதாக்குறைக்கு இப்போ 10ல் வரை குரு வந்து உட்காந்துருக்கு. அப்போது ஏற்கனவே சொன்னபடி 10ல் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் பதவி பாடுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பதவி பாடுனாக்கா நம்ம செய்யக்கூடிய உத்தியோகம் அதில் பிரச்சனை வரும், இல்லை வேறு உத்தியோகத்துக்கு மாற்றம் ஏற்படும். அது இல்லாமல் தொழில் பண்ணால் அதில் நஷ்டம் ஏற்பட்டு பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் பண்ணாலும் நல்லா வந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் படுத்துரும். இது மாதிரிலாமே நடக்கும். அதுதான் அந்த சாஸ்திரம் சொல்லப்படுது. அப்போது இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது அப்போது எங்களுக்கு நன்மையே நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தானே மாத கிரகங்கள் இருக்குது. அப்போது அந்த கிரகங்கள் வந்து மாறும்போது உங்களுக்கு கெடுபலன்கள் நற்பலன் குறைஞ்சி தான் ஏற்படும். எல்லோருக்குமே பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நற்பலன் தீய பலன் கண்டிப்பாக கலந்து தான் வரும். ஏன்னா ஒரு ராசிக்கு கூட இருக்கும், ஒரு ராசிக்கு குறைவாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ உங்களுக்கு அறிமுகம் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நீங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்லா கேட்டுங்க. அது சூரியனுடைய ராசி, சூரிய அம்சம் பெற்ற ராசி. சூரியன் அம்சம் என்றால் சிவனுடைய அம்சம். அப்போது ஆத்மகாரகன் சூரியன் வந்து ஆத்மகாரகன், உயிர். எப்படி கடகராசிக்கு வந்து மனோகாரகன், உடல் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதனால் சிம்மராசிக்கு ஆத்மகாரகன் உயிர்னு சொல்லப்படுது. அப்போ உயிர் இருந்தால் தான் உடல் வேலை செய்யும். உயிரற்ற உடல் சவத்துக்கு தான் சமம், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த சிம்மராசியில் பிறந்திருக்கிறனால அந்த ஆத்மகாரகன் சூரியனுடைய வலிமை பெற்றிருக்கனால இப்போது இந்த சித்திரை மாதம், தமிழ் சொல்லணும்னா இந்த சித்திரை மாதம் தானே பிறக்கும். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருப்பார். புரியுதுங்களா? அப்போ ஆரம்பத்திலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கனால
நீங்கள் அந்த வலிமையை கொண்டு இந்த ஒரு கால பலனை நீங்கள் கடைப்பிடிச்சு கடந்து வந்துடுவீங்க. எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உச்சம் பெற்று இருந்தாக்கா ஒரு மாதத்தில் மாறிடுவார் இல்லையா? சூரியன் சித்திரை மாதம் வரைக்கும் தான் அங்கே உச்சம் பெற்றிருப்பார், அதுக்கப்புறம் மாறிடுவார். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குத்தான் அந்த எப்பயுமே ஒரு கிரகங்கள் நல்லா இருக்கும் போதும், தசாபத்தி நல்லா இருக்கும் போதும், நேரங்காலம் நல்லா இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வரேன். இப்போது நல்ல நேரம் இருக்குன்னா ஒரு இடம் வாங்கி வச்சிடணும், வீடை வாங்கி கட்டிடணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி எறும்புகள் பார்த்திங்கனாக்கா மழைக்காலம் வரத்துக்கு முடியே சேமித்து வச்சுக்குது இல்லையா? அதை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும். ஒவ்வொரு விலங்குகள் பார்த்து, ஒவ்வொரு ஜீவராசியை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம யாருடைய தயவு எல்லாமே நம்மளே வாழ்ந்துடலாம். இறை வழிபாடு முழுக்க முழுக்க இருந்தாலே யாரையும் நாடி நம்ம போக வேண்டியதில்லை. அதுதான் உண்மை. அந்த காலத்தில் ஜோதிடரோ வைத்தியரையோ அவ்வளோ நாடி போக மாட்டாங்க, குறைவு தான். இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஜோதிடர், எதுக்கெடுத்தாலும் வைத்தியர்னால் டாக்டர் கூட சொல்லிக்கலாம். இப்போலாம் அப்படி தான் எல்லாத்துக்குமே ஜோசியரும் டாக்டரும் தான் பார்க்குறாங்க, வக்கீலை பார்க்குறாங்க. இந்த 3 பேருமே ஒன்றுக்கு ஒன்று உள்ளவங்க தான். இந்த 3 பேர்கிட்டையுமே உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சாஸ்திரத்தில். வக்கீல்கிட்ட, ஜோதிடர்கிட்ட, வைத்தியர்கிட்டலாம் உண்மையை தான் சொல்லணும். உண்மையை சொன்னால் உடம்புல இருக்கிற உண்மை என்ன நடந்துன்னு சொன்னால், என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் டாக்டருக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுவார். வக்கீல்கிட்ட சொன்னீங்கன்னா கேஸை ஜெயிக்க வச்சு கொடுத்துருவார். ஜோசியர்கிட்ட சொன்னீங்கன்னா உண்மையை உங்கள் பிரச்சனைக்கு தீர்த்து அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லி தீர்த்து வச்சுருவார். இதுக்காக தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லப்பட்டது. அப்போ சிம்மராசிக்கு பொதுவாகவே ஆத்மகாரகன் சூரியனுடைய பலம் இருக்கிறனால நீங்கள் எது இருந்தாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி வேலை போயிட்டாலும் வேறு வேலை தேடிங்க. தோல்வின்றது வெற்றிக்கு அறிகுறி தான். உடனே அடுத்த வேலைக்கு நீ ட்ரை பண்ணலாம், வேலை கிடச்சிரும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் நஷ்டமாக ஏற்பட்டால் வேறு தொழில் யோசனை பண்ணி செய்யுங்க. இல்லைனா கூட யாராவது சேர்த்துக்கிட்டு அவங்க மூலிமா நல்லது பண்ணுங்கள். உங்களுக்கு நேரம் சரியில்லைனா கூட யாராவது சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு பரிகாரம் தான். இது மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட மூலிமா கொடுக்கல் வாங்கல வச்சுக்கிட்டா அது நல்லது தான். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் இருந்தால் கூட பொதுவான பலன்கள் பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. ஆனால் இறை பரிகாரங்கள் மூலிமா கண்டிப்பாக இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு வீட்டில் இருந்தால் சரியாக வராது. எப்போ நேரங்காலம் சரியில்லும் போது வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இருக்கிறதா நல்லது. அது ஆனந்தாலும் பெண்ணாலும். இப்போலாம் பெண்களுக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க வராங்க. இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஏதோ அவங்க தொழில் வீட்டில் ஒரு தொழில் கற்றுக்கலாம். அதில் கவனம் செலுத்தினாங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வேலையை பார்த்தா எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி பண்ணிட்டு போகலாம். இந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற போக்கு தென்படும். ஒருத்தருக்கு எதனா ஒரு வாய் தந்தாலும் சண்டை சச்சரவு வரும். அப்போது நீங்கள் ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லை அந்த இடத்த விட்டு போயிடணும். இப்படி தான் நம்ம தவிர்த்துக்கணும். இந்த வகையில் பார்க்கலாம். இது இல்லாமல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு அவப்பெயரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் கூட அவங்க வயது ஒத்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்னு சொல்லுவாங்களே, ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள், ஒரு வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், ஒரு பக்கத்து வீடு, ஒரு எதிர் வீடு, இப்படி உள்ள சூழ்நிலையில் உள்ளவங்க. அப்போ அவங்க வீட்டிலாம் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. இவங்க கஷ்டப்படுறது கூட சொல்லக்கூடாது. நல்லா இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, கஷ்டப்படுறதுன்னு சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்க சொல்லக்கூடாது, திருஷ்டி பட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கஷ்டத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. அது கூட தப்பு தான். அதனால் கூட கஷ்டப்படும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ரொம்ப சீப்பாக நினச்சிருவாங்க. இவங்க ஒன்றுத்துக்குமே லாய்க்கலை போலக்கு, எப்போதாலும் கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு முன்னேறத்துக்கு என்ன இல்லை போலக்கு, அடுத்தவங்க தயவு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போலக்கு. இப்படி கஷ்டத்தையே சொல்லியிருந்தாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற நட்புறவுலாம் பிரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் எதனா உதவி கேட்க போகிறீங்கன்றது அவங்களுடைய எண்ணம். புரிஞ்சுட்டிங்களா? இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் கஷ்டத்தையும் சொல்லாதீங்க, நல்லதையும் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதும் சொல்லாதீங்க. இது மாதிரிலாம் இந்த சிம்மராசி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தையாக சொல்கிறேன். இதை கேட்டு நடந்துங்க. இது இல்லாமல் சிம்மராசி ஆண்கள் பார்த்திங்கனாக்கா வெளி வேலை வேலைன்னு உண்டுன்னு இருக்கணும். அதிகமாக ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு வேலையை நிதானமாக செஞ்சுட்டு வரணும். இது மாதிரி இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து வந்துடலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய தொல்லை கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது அதனால் நீங்கள் மன உளைச்சல் ஏற்படுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய பேசி தீர்த்துக்கிட்டு நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு இருக்கலாம். இல்லைனாக்கா தியான மார்க்கமாக போகலாம். தியானங்கள் கற்றுக்கிட்டு தியானம் பண்ணுங்கள். காலையில் தியானம், இரவில் படுக்க போகும்போது தியானம். இது மாதிரி தியானம் பண்ணும்போது
கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு முடிவு, ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு வழி கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் இந்த கஷ்ட காலத்துலேருந்து கடந்து வந்துடுவீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட நீங்கள் அடுத்தவங்க ரொம்ப நம்பிக்கையான உங்களுக்கு மூலிமா மேற்பார்வை பார்க்க வச்சு பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். கல்வியில் மாணவிகள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். படிப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுக்கன்னா, அதிகாலை அதுதான் சொல்லுவாங்க, பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்களே, அந்த 4:30 அந்த நேரத்தில் படிக்கணும் பசங்களை. சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு வந்து சாயந்தரத்தில் படிக்கக்கூடாது. அது மனசில் நிற்காது. எப்பவுமே அந்த பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை பொழுதில் படித்தா தான் மனசில் நிற்கும். அதுதான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாமே அந்த அதிகாலை நேரத்தில் தான் எழுந்து கவிதை எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தில் உள்ளவங்களாம் கூட அந்த அதிகாலையில் எழுந்து தான் இறை வழிபாடு செய்வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்டான சக்தி பிறக்கும், அவங்களுக்கு ஒரு சக்தி ஏற்றப்படும். நம்மகிட்ட சக்தி இருந்தாலும் மற்றவங்களுக்கு அந்த சக்தியை நம்ம கொடுக்க முடியும். அதுதான் உண்மை. அதனால் அந்த அதிகாலை பொழுதில் இது பண்ணிட்டு வரலாம். கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், நிதானமாக போக்கை கடைபிடிக்கணும். நம்மளுக்கு வர வாய்ப்பு வரும் அப்படின்னு பேசாமல் இருக்கணும். நம்ம வாலண்டியர் எதிலும் போகக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இது மாதிரிலாம் தான். இதே குணத்தோடு தான் அரசியல்வாதிகளும் இருக்கணும். அவங்களுக்கும் ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பதவி பறிக்கிறாங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடணும். ஒரு நல்ல நேரம் வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அந்த இருக்கிற பதவியும் போய்டும், உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வராமல் போயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ மக்களிடையே வந்து செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போது சுறுசுறுப்பாக இருந்து இவங்களுக்கு பதவி இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வரணும், மக்கள் பணியை ஆட்டிகிட்டு வரணும். இது அரசியல்வாதிகளுக்கு. அதே மாதிரி கலைஞருக்கும் வர்ற வாய்ப்பை தவற விடாமல் அது பயன்படுத்தி வரணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கஷ்டமான நேரம் கண்டிப்பாக காணாமல் போயிடும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போங்க. ஒவ்வொரு பிரதோஷம் அன்றைக்கும் சிவன் கோயில் போங்க. சிவன் கோயில் போயிட்டு நல்லா கேட்டுங்க, அவருக்கு வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். எல்லா அபிஷேகம் பண்ணலாம், அதில் ஸ்பெஷலாக இளநீர் சொல்லப்படுது. இளநீர் அபிஷேகம் பண்ணும்போது, ஏன்னா உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து சூரியன் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, நெருப்பு கிரகம்னு சொல்லப்படுது. செவ்வாயும் சூரியன் நெருப்பு கிரகம். அப்போ அந்த நெருப்பு கிரகம் தணிக்கிறது. இப்போ நம்ம உடம்பு சூடாகிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், உஷ்ணம் அதிகமாகிட்டா என்ன பண்ணுறோம், நான் சம்மர் டேஸில் என்ன பண்ணுறோம், கோடை காலத்தில் கண்டிப்பாக இளநீர் குடிப்பாங்க. நிறைய பேர் இளநீர் குடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுதான் சூட்டை தணிக்கும். சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பழரசம் அப்படின்னு சொல்லக்கொள்ளலாம். அந்த ஜூஸ் வகையில் பழங்க சாப்பிட்றத விட இந்த இளநீர் குடிக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அப்போ அந்த இளநீர் அபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாக சிவனுக்கு செஞ்சுட்டு வரணும். அதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கோடை காலத்தில் நிறைய அம்மன் கோயிலெலாம் 108 இளநீர் அபிஷேகம் இது மாதிரி பண்ணுவாங்க. சிவனுக்கும் பண்ணுவாங்க, அம்பளுக்கும் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, மக்கள் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணுன்றதுக்காக 108 சங்க அபிஷேகம் பண்ணுவாங்க, 108 இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த இளநீர் அபிஷேகம்லாம் கோடை காலத்து தான் பண்ணுவாங்க. அப்போது அதுக்குண்டான நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஒரு இளநீர் கூட பண்ணலாம், இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்றப்ப எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு 11 இளநீர் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். அந்த சிவனர்கள் கிடைச்சி உங்கள் எல்லா நலவும் பெற்று வாழ போகிறீங்க. இதெல்லாமல் வந்து சிவன் இருக்கிற ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் அந்த திருவண்ணாமலை நெருப்பு கிரகம், நெருப்பு ஸ்தலம், அக்னி ஸ்தலம் சொல்லப்படுது. அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். அங்கே போய் இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். அங்கே அபிஷேகம் பண்ணுறதை விட நல்லா கேட்டுங்க, ஏழை எளியவங்களுக்கு அந்த இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப விசேஷம். இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதை விட ஒரு இளநீர் கூட கொடுத்துட்டு, ஒரு 11 இளநீர் இப்போ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஒரு இளநீர் கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு 10 இளநீரை வந்து 10 சாதுக்களுக்கு கொடுங்க, 10 இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏழை எளியவருக்கு கொடுங்க. அது வந்து அந்த இறைவனுக்கே கொடுக்குற மாதிரி தான், இறைவனுக்கே கொடுக்குற மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இந்த சாதுக்களுக்கு அந்த வெயில் நேரத்தில் வந்து செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். குளிர்காலமாக இருந்தாக்கா சால்வை, எப்படி சொல்கிறோம், அந்த மாதிரி பாதுகாப்புக்கு இது மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா. சூடாக டீ காஃபி வாங்கி கொடுப்பாங்க குளிராக நடுங்கிட்டு இருக்கவங்களுக்கு, இதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி தான் கோடைக்காலம் இப்போ வந்துட்டுருக்கு. அப்போது செருப்பு, கொடை இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே பரிகாரம் தான். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த சிம்மராசிக்காரங்க நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. உங்களுக்கு கெட்ட காலம்லாம் போய் நல்ல காலம் தான் வரப்போகுது. துலாம் ராசி நேயர்களே, குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வகையில் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ராகு கேது பயிற்சி சரியில்லாமல் தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது 6 ராகு 12 கேது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும். 5 சனி,
ஆனால் இப்போது 8ல் குரு வந்துட்டார், அஷ்டம குருன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. குரோதி வருட தமிழ் புத்தாண்டு. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வந்து சேரப்போகுது. வம்பு வழக்குகள், மறைமுக எதிரிகள், உடல்நிலை சரியில்லாமல் போதல், எல்லாமே நடக்கும். ஆரம்பத்தில் பயமுறுத்தணும்னு சொல்ல வேணாம். முடிவில் உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்லி நீங்கள் நல்லா வரணும்னு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் நல்லா கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே நான் அனுபவிக்க தான் போகிறீங்க. இருந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லித்தானே ஆகணும். அப்போ அஷ்டம குருன்ற போது காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாய் பேசாமல் இருக்கணும். பேசலாம், எதுக்கு பேசணும் அதுக்கு மட்டும் தான் பேசணும். நிதான போக்கை கடைப்பிடிக்கணும். வீண் வம்பு வழக்குகள் தேடி வரும், அதை தவிர்த்துடணும். அதுக்கு பெரும்பாலும் இடம் விட்டு மாறி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இருக்க இடத்த விட்டு வேறு இடத்துல போயிட்டு வரலாம், கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு வரலாம், போய் மாறிட்டு வரலாம், பயணங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம், தொடர்ந்து செஞ்சிட்ருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இறை வழிபாடு தான் ரொம்ப உகந்துன்னு சொல்ல போகிறோம். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும், அங்கே உட்காந்து தியானம் பண்ணலாம், கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணலாம், ஆற்றங்கரையில் உட்காந்து பண்ணலாம், கடற்கரையில் உட்காந்து பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இறை சம்மந்தப்பட்ட இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு வழக்குகள் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை வராமல் தடுத்துடணும். அப்படி வந்துட்டாலும் அதை கண்டிப்பாக தவிர்க்கக்குண்டான வழியை தேடி கண்டுபிடிக்கணும். உடனுக்குடன் செஞ்சு முடிக்கணும். எப்படி நம்ம ஒரு நோய் ஆரம்பத்திலே பார்த்துட்டா சரியாயிடும் இல்லையா, அது மாதிரி தான் வழக்குகள் எல்லாமே ஆரம்பத்தில் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் அது சரி செய்ய முடியும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா அது பெருசாக போய் நிற்கும். அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறதோ விற்கிறதோ இதெல்லாம் தடைகளாக இருக்கும். வீடு மணி சம்மந்தப்பட்ட வாகன விஷயங்கள் கூட விற்க முடியாமல் இருக்கும். விற்கணும்னு நினைப்பீங்க, விற்க முடியாமல் போகும். சிலது வாங்கணும்னு நினைப்பீங்க, அதுவும் வாங்க முடியாமல் போகும். அப்போ இது மாதிரி நேரத்துக்குலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்பிக்கையாக உள்ள உங்கள் உற்றார் உறவினர்களில் அவங்க மூலிமா வாங்கலாம், செய்யலாம், இதெல்லாம் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த துளாராசியில் பிறந்த அரசியல்வாதிகள், கலைஞர்கள் கூட இந்த நேரம் நல்ல நேரமாக இல்லை. அப்போது அவங்களுக்கு வீண் அவப்பெயர் வரும். இதனால் இருந்த கஷ்டங்கள், அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அது இப்போ வெளியே வரும். எப்பயோ பண்ண தப்புக்கு இப்போ தண்டனை அனுப்புவீங்க. அதுதான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. கஷ்டமான நேரம் வரும்போது அந்த செஞ்ச தப்புடைய பலன் நிற்கும். அதனால் அது மாதிரி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்து உஷாராக இருந்துக்கணும். இது இல்லாமல் கலைஞர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கை நழுவி கிட்ட போயிடும், நழுவி போயிடும். எதுலேயும் சோபிக்க முடியாது. திறமை இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒன்று காலகட்டங்கள் தான் இப்போது வரப்போகுது. அதை நீங்கள் அனுசரணையாக இருந்து மற்றவருடைய தயவுனால் செய்யலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லை, வரக்கூடிய வாய்ப்பு கை நழுவி போகுதுன்னா, அப்போது நம்ம இறை வழிபாடு பண்ணிக்கிட்டு நம்ம நெருங்கி பழகிற உற்றார்களோட இருந்துக்கிட்டு அவங்களுடைய தயவை நாடணும்னா கண்டிப்பாக நம்மளுக்காக அவங்க செய்வாங்க. எப்பயுமே நம்ம இப்போ ஒரு உதவி நல்லா கேட்டுங்க. நட்பு உறவு இருக்கும்போது கேட்டால் தான் செய்வாங்க, இல்லைன்னா தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். கடவுளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணுன்றது தெரியும். மனிதனாக பிறந்திருக்கவங்களுக்கு எல்லாருமே ஞானிகள் கிடையாது, அறிவாளி கிடையாது. அப்போது நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அப்போது அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்லி தான் புரிய வைக்கணும். அப்போது கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த துளாராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் கூட படிப்பில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேண்டா வெறுப்பாக இருப்பாங்க, விரக்தியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு மனசில் ஒரு ஆதங்கமாக இருப்பாங்க. அவங்கள நம்ம மேற்பார்வை பார்த்து அவங்கள படிக்க வைக்கணும். அப்போ தான் படிப்பாங்க. இது இல்லாமல் இந்த துளாராசி பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு இழந்த மாதிரியே ஒரு மனநிலை இருந்துக்கிட்டு இருக்கும். அது அவங்க படிக்க முடியாமல் போயிடுச்சேன்னு கூட நினைக்கலாம், வாழ்க்கை எப்படி போயிடுச்சேன்னு கூட நினைக்கலாம், இல்லை நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு கூட நினைக்கலாம். இது மாதிரிலாமே இருக்கும். இதில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு தான் பெண்கள் பொதுவாக ஆசைப்பட மாட்டாங்க. ஆசைப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கலனா கஷ்டமாகும். ஆண்கள் அப்படி கிடையாது. சரி பரவாயில்ல விடு, இதெல்லாம் இன்னொன்று அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்களை ஆசைப்பட்டால் அதை அடைஞ்சு தீரணும்னு தான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டாங்க, மனதளவில் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு பெருசாகவே பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பெண்கள்
மனசஞ்சலம், அதாவது டிப்ரெஷன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரிலாம் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். அவங்க எதிர்பார்த்தது, அவங்க ஆசைப்பட்டது கிடைக்காம போகும்போது தான் இது மாதிரிலாம் இருக்கும். இதனால தான் பல தவறான வழியில் போகிறதும், தவறான செய்கைகளை செய்கிறதும் இதுதான் காரணம். அதனால் பெண்களை குவிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம கரெக்டாக இருந்தால் அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருந்தால் அவங்க ஏன் தவறான வழியில் போக போகிறாங்க? அதுதான் இப்போ சொல்ல வரேன். அப்போ இந்த துளாராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரோடையும் எந்த உறவு வச்சுக்காமல் அதிகமாக உறவு வச்சுக்கூடாது. தன்னுடைய வீக்னஸையோ தன்னுடைய ரகசியத்தை சொல்லக்கூடாது. இது மாதிரிலாம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த காலகட்டத்தில் சொன்னால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கணும். வழக்குகள் இருந்தால் கூட முடியாமல் இருக்கும். வழக்குகள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு முடியாமல் திருப்பி இன்னொரு புதுசாக அதில் வழக்கு ஆரம்பிக்கும். அது மாதிரிலாம் நடக்கும். இதனால தான் வழக்குகள் இழுத்துக்கிட்டே போகும். முடியக்கூடிய வழக்காக தான் முடிஞ்சிடும். முடியாத வழக்கு எப்படின்னாக்கா முடிகிற மாதிரி வரும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை விட்டுருப்பாங்க. அதை பிடிச்சி எதிராளி சொல்லி ஜட்ஜிக்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுவார், ஓ இன்னும் இருக்கா, அப்போ இதுக்கு விசாரிக்கணும், இதை பண்ணணும், இதில் இந்த பிரச்சனை மேலே கவனத்தை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு டேட் தள்ளி போட்டு அது இழுத்துனே போவாங்க. இதெல்லாம் உதாரணம் உங்களுக்கு சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம். சில அரசியல்வாதிகள்லாம் சிறைக்கு சென்று அவங்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காம தொடர்ந்து ஜாமீன் கிடைக்காமே இருந்தது. அவங்களுக்கு எதுவுமே வருவாங்க, விசாரணை திரும்பி ஜாமீன் கிடைக்காது, ஜாமீனே கிடைக்காது. அப்புறம் எப்படி தண்டனையே இன்னும் அவங்களுக்கு கிடைச்சப்படலை. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதில் கேட்குறோம். அதுக்கெல்லாம் காரணங்கள் இதுதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள், இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாமே அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கோம். சீக்கிரத்தில் வழக்க முடியாது, சீக்கிரத்தில் அந்த தீர்ப்பு கிடைக்காதுன்றதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது துளாராசிக்காரங்களை பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த நரசிம்மர் வழிபாடு சொல்லுவேன் துளாராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் வருது, அதில் பிறந்தவர் தான் நரசிம்மர். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நரசிம்மரை வழிபட்டால் உடனே பலன் கிடைக்கும். அவர் தொடர்ந்து வழிபட்டு வரணும். அது எப்படிலாம் அவர் வழிபடணும்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் வழிபடலாம், துளசி மாலை சாத்தலாம், நெய் விளக்கு போடலாம், மனமுருகி கண்ணீர் விட்டு அழணும், முட்டி போட்டு வணங்கணும். கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், இந்த இறை வழிபாடு பண்ணும்போது ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணியில் வந்தாலும் முட்டி போட்டு வணங்கினாலும், அந்த கிறிஸ்தவ மதத்தில் பாருங்கள் முட்டி போட்டு தான் வணங்குவாங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் பாருங்கள், அவங்க அந்த முட்டி மாதிரியே ஒரு உட்காந்துன்னு அதுக்கு ஒரு யோகாசனில் கூட அது சொல்லுவாங்க, ஒரு சுகாசனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உட்காந்து பண்ணுவாங்க. நம்ம மட்டும்தான் நின்றுக்கிட்டே புத்தி போட்டு போகிறது, அந்த கொடிமரத்தாண்ட போய் வேண்டாம் இருப்பா விழுந்து வணங்குறது, இவ்வளோ தான் சரி. நம்மளும் கடவுள் இறை வைக்க மாதிரி முட்டி போட்டு வணங்கினால், இப்போ அங்கே பிரதேசம்லாம் பண்ணுறோம்லே, அதெல்லாம் உண்மையான விஷயம். அதெல்லாம் வேண்டுதல் பழிக்கும். நம்ம கஷ்டப்படுத்தணும், நம்ம உடலை கஷ்டப்படுத்தணும், சந்தோஷமாக இருக்கணும். கஷ்டமே படக்கூடாதுன்னா எப்படி நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும்? கஷ்டப்பட்டால் தானே எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால தான் முட்டி போட்டு வணங்கணும். முட்டி போட்டு வணங்கும்போது கண்டிப்பாக இறையருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுக்கு தண்டனை நம்மளே கொடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பள்ளிகள் சிறுவர்கள் படிக்கிற பள்ளியில் ஆண் பெண் பனிஷ்மெண்ட் அந்த முட்டி போட்டு தான் நிற்க சொல்லுவாங்க. முட்டி போட்டு இரு அப்படின்வாங்க, தண்டனை கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் இறை, அது வேறு. அது படிப்பு வராதனால குரு சொல்கிற கட்டளை, அப்போ தான் படிப்பு அவன் வரணுன்றக்காக சொல்கிறது. அதே மாதிரி தான் இறை வழிபாடுலையும் நம்ம யாராவது பார்த்துட்டு போட்டால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். உங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய இருந்தால் கண்ணீர் விட்டு அழுது முட்டி போட்டு வணங்கினா கண்டிப்பாக எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது நீங்கள் இந்த இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம், நரசிம்மரை வழிபாட்டு பண்ண வரலாம். இதல்லாமல் சிவனுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் சோமவார வழிபாடு ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அப்போது நீங்கள் அந்த விளக்கு போட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அவருக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன இது பண்ணணுன்னாக்கா சொர்ணாபிஷேகம் ரொம்ப சொல்லப்படுது. சொர்ணாபிஷேகம்னா உங்கள் கழுத்தில் உங்கள் உறுப்பில் எந்த உறுப்பில் இருந்தாலும் சரி ஒரு தங்கம் தான் சொர்ணம் சொல்லப்படுது. அதை நீங்கள் அந்த வழிபாடுக்கு கொடுக்கலாம், அதில் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இனிப்புகள் வாங்கி கொடுக்கலாம். இனிப்புகள் வாங்கி கொடுத்தாக்கா சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் படைச்சி அந்த பல பேர் சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவை அவங்க உணரும்போது, அதான் எப்பவுமே
அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு காரணமே அதான். அவங்க ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. அது உடம்புக்கு திருப்தியாக அதில் போய் பசி அடங்கும். அப்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே முழுங்கி சாப்பிட மாட்டாங்க, ரசித்து ருசித்து தான் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த ரசித்து ருசித்து சாப்பிடும்போதே ஆஹா நல்லா இருக்கேன்னு நினைக்கும் போது நீங்கள் தானே அந்த தானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. அப்போ அதிலேயே உங்களுக்கு பாதி புண்ணியம் கிடைக்கும். சாப்பிட்டு முடிச்சு பசியை நான் அப்பாடான்னுவாங்க, பசி ஃபுல்லாக அடங்கிடும். அப்போ முழு பலனும் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. இந்த துளாராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன வகையில் ஜாக்கிரதையாக இருந்து வாங்க. மகர ராசி நேயர்களே, இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கதா ஏற்கனவே அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா 3ல் ராகும் 9ல் கேது இருந்தாங்க. அது இல்லாமல் குரு 4ல் இருந்து இப்போ 5க்கு வரப்போகிறார். இது ஒரு நல்ல விஷயம். சனி 2ல் இருக்கார். 2ல் சனி இருந்தால் நல்லது தான், சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பாத சனின்னு சொல்லுவாங்க. அந்த 7.5 சனி விலகக்கூடிய அமைப்பு இல்லையா, இதோடு முடிஞ்சிடும். அப்போ கடைசி நேரத்தில் நல்லது தான் செய்வார் சனி பகவான். இந்த மாதிரி ஒரு கிரக நிலையில் இருக்கும்போது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் என்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய சுய சிந்தனையாலும் தெளிவான முடிவாலும் நல்லபடியாக வந்துடுவாங்க. முயற்சியால் ஜெயம்ன்றது சாஸ்திரம் சொல்லுது. அவங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. குடும்பத்தில் பெண்களுடைய கை ஓங்கி இருக்கும். பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பளித்தாங்கன்னா ஆண்கள் நல்லா இருப்பாங்க. மகராசி இந்த ஆண்களுக்கு பார்த்திங்கனாக்கா உதவி தேடி வரும். உங்களுக்கு ஒரு ஒரு உதவி வேணும்னா அது தேடி தான் வரும், உங்களையும் தேடி வரும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த உதவிக்கு கேட்கலாமான்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுவே தேடி வரும். இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது மாதிரி நீங்கள் அதை பலன் பெறுவீங்க. இது இல்லாமல் மகராசி இப்போ இந்த மாணவ மாணவிகள்னால் படிப்பில் குழந்தைங்களாக இருந்தாக்கா படிப்புக்கு சுணக்கமாக இதுவாக இருப்பாங்க. உயர்கல்வி படிக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. நல்ல சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்து நல்ல முயற்சி படித்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான படிப்பை அவங்க தேர்ச்சி பெற்று விளங்குவாங்க. இது மாதிரிலாம் இருப்பாங்க. அதே மாதிரி மகராசியில் பிறந்தவங்க கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, அதனாலே முன்னுக்கு வந்துடுவாங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும், வாய்ப்புகள் தேரும், பிரபலமாவாங்க, நல்ல வருமானங்கள் கூடும், அவங்களுக்கு தேவையான தேவைகளை பெருக்கிக்குவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். 4 பேர் உதவி பண்ணுறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் அரசியல்வாதிகளுக்கும். அரசியல்வாதிகள் விட்டதை பிடிப்பாங்க. இழந்து போன பதவி மீண்டும் சேரும். அது இல்லாமல் வேறு பதவி கூட வரும். அந்த பதவி நல்ல பதவியாக அமையும். மக்கள் மத்தியில் பேசப்படுவாங்க. நல்ல முயற்சியோட ஜெயம் கிடைக்கும். விடாமுயற்சியை பண்ணிகிட்டு இருப்பாங்க, உழைப்பாங்க. உழைப்பு 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 அப்படின்ற தாரக மந்திரத்தில் தான் அவங்க இந்த வருட காலத்தை தள்ள போகிறாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்ககிட்ட கொடுத்தா வேலை மொத்தம் முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி இவங்ககிட்ட கொடுப்பாங்க. இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. தொழில் உத்தியோக வியாபாரத்தில் நல்லா தான் இருக்க போகிறாங்க இந்த மகராசியில் பிறந்தவங்க. தொழில் தலை சிறந்து விளங்க போகுது. அது இல்லாமல் அந்நிய நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி, அந்நிய இனத்தவர் மூலிமா பயன்பெறுறது எல்லாமே நடக்கும் நல்லபடியாக. அதே மாதிரி தொழிலையும் கூட்டாளிகள் மூலிமா நல்லபடியாக பலன் ஏற்பட்டு நிறைய பேர் வச்சு வேலை வாங்கி நல்ல பெருமையான மேன்மையான நிலைக்கு வருவாங்க. பல பிரான்ச்சஸ் கூட அவங்க ஆரம்பித்து பண்ணலாம். வியாபாரத்தில் அதே மாதிரி செய்யலாம். அவங்க வியாபாரத்தில் விஸ்தரிப்பு செய்யலாம். ஒரு கடை இருந்தால் இன்னொரு கடை 2 கடை போடலாம். வருமானம் பெருகும். வருமானம் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டாகும். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை போகும். வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் போதும். மற்றபடி நல்ல பணப்புழக்கம்லாம் கண்டிப்பாக இருக்கும். வர்றதை செலவு பண்ணிடணும், சேமிக்க வைக்கக்கூடாது. அப்படி எண்ணம் இருந்தால் அதை மாற்றிங்க. ஏன்னா உங்களுக்கு சேமிப்புக்கு நிற்காது. அந்த வரக்கூடிய வருமானத்தை வேறு வழியில் முதலீடு பண்ணவோ வேறு பொருள் வாங்குவோ அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதுவும் பரிகாரம் தான். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பல பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். தெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வேண்டுதலாம் நிறைவேறிடும். கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வருவீங்க. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு படுக்க நேரிடும். அப்போது உஷாராக இருந்துக்கணும், இறை வழிபாடு பண்ணணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்.
முன்னாடியே டெஸ்ட்லாம் எடுத்து மருத்துவ பரிசோதனை செஞ்சு பண்ணிக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். இது மாதிரிலாம் இருக்குது. இது இல்லாமல் இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து பெரிய இழப்பு ஒன்று வந்து அது மூலிமா ஒரு நன்மை நடக்கும். ஒரு நஷ்டஈடு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு இழப்பு வருது, கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து அந்த இழப்பை கொடுக்குதுன்னா அதுக்குள்ள நஷ்டஈடு அவங்க கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு பக்கத்துலேயோ இல்லை மக்கள் புழங்குற பகுதியிலையோ உங்கள் இடம் அமைஞ்சிருந்தா அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டா அப்போ கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு, அதை நஷ்டஈடுன்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ இந்த மகராசிக்காரன் நடக்க போகுது. அது மாதிரி நடக்கும். இது வந்து அரசாங்கம் மட்டும் இல்லை, பல தனிப்பட்ட மனிதர் மூலிமா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நஷ்டஈடு வழங்கக்கூடிய அமைப்பு வந்து சேரப்போகுது. அது உண்மை. இது மாதிரி நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருடையும் பழகும் பொழுது எச்சரிக்கையாக பழக நல்லது. நான் ஒன்று செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செஞ்சுருங்க. இல்லைன்னா அதனால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அடிக்கடி வந்து பயணங்கள் வந்து பயணங்களை குறைச்சிக்கணும். இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக குறைச்சிக்கணும். மகராசிக்காரங்கள் இரவு நேர பயணங்களை குறைக்கிறது நல்லது. பொருள் களவு போக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சில அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இரவு பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. பகலில் பயணம் பண்ணுங்கள், இரவில் வந்து குறைச்சிங்க, இரவில் பண்ண வேண்டாம். இது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் மகராசிக்காரங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இறை வழிபாடில் பார்க்கும்போது சிவனுடைய தரிசனத்தை வந்து அடிக்கடி பார்த்து வர நல்லது. சோமவாரம் இருக்கலாம், அமாவாசை பௌர்ணமியில் சிவனை வழிபட்டு வரலாம், கிரிவலம் போயிட்டு வரலாம், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். பௌர்ணமியில் அன்னதானம் பண்ணலாம், ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் மகராசிக்காரங்க இந்த ஏழை எளியவங்க பிச்சைக்காரன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களே நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இல்லையா, அது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். கோயிலில் இருப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, தும்பிக்கிட்டே இருப்பாங்க, இருமிகிட்டே இருப்பாங்க, கை கால் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, கை காலில் கட்டு போட்டுருப்பாங்க. இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க தெரிஞ்சிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் தானதம் பண்ணால் கண்டிப்பாக உடனே பலிதம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து தானதம் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிட்டு தான் சொல்லிட்டு வரோம் ஒரு விஷயத்தையும். அதனால் நீங்கள் ஏன் இது பண்ணணும், எதுக்கு அப்படிலாம் அந்த கேள்வி உங்கள் மனசில் எழுத வேண்டாம். சொல்கிறத பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது, நன்மை நடக்குன்றதுக்காக தான் சொல்கிறோம். உங்களுக்கு தீயது நடக்குன்னு நான் சொல்ல போகிறோம் இல்லை, கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. அதனால் நீங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரத்தின் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் இந்த மகராசிக்காரங்க பிறந்தவங்களாலுமே விடிகாலில் எழுந்து தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமியை வணங்கிட்டு வாங்க. குலதெய்வம் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, பிரார்த்தனை ஸ்தலம் போயிட்டு வாங்க, வேண்டுதல் நிறைவேற்றுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது. நல் பலனும் வரப்போகுது, கெட்ட பலனும் வரப்போகுது. அது கெட்ட பலனும் இறை வழிபாடெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தி நல்லதாக ஆக்கிக்கலாம். இதெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மகராசியில் பிறந்தவங்க ஒரு நம்மளுக்கு மரியாதை கொடுக்குங்க. அந்த காலத்தில் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவங்கனாக்கா அவங்கள பார்த்தாலே ஒரு மதிப்பு மரியாதை வரும். சொந்த பந்தத்தில் இருப்பாங்க, நட்புறவில் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு போயிட்டு நீங்கள் அப்பப்போ அவங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச உபகாரம் ஏதாவது செஞ்சுட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அதுதான் முக்கியம். ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுப்படி நடக்கலாம். எனக்கு வந்து அவங்க சொன்னதான்ப்பா கேட்பேன், எனக்கு எங்கள் வீட்டில் பெரியவர் அவர் தான், அவர் சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணுறது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் அவங்க ரெண்டுமே நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் நன்மை தான் செய்யும், தீமையை செய்யாது. கும்பராசி நேயர்களே, குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இப்போ சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் உங்கள் ராசிக்கு சொல்ல இருக்கிறேன். கும்பராசிக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், ராசியிலே சனி இருக்கார், 2ல் ராகு, 8ல் கேது இருக்காங்க. போதாக்குறைக்கு குருவும் 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. எல்லாமே கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் எல்லாமே சரியில்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் மாத கிரகங்கள் ஒன்று இருக்குது இல்லையா, பெரும்பான்மை மாத கிரகங்கள் தான். அப்போது அந்த வகையில் உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் எல்லாருக்குமே நன்மை தீமை கலந்து தான் நடக்க போகுது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் கூடியிருக்கும், உங்களுக்கு குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்குது, அவ்வளோதான். அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கெடுபலன் குறைந்து நற்பலன் தான் ஏற்பட போகுது. கும்பராசி பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு துணிஞ்சி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. சுறுசுறுப்பு போயிடும், மந்தமான நிலையாக இருக்கும்.
உடல்நிலை கூட அடிக்கடி சரியில்லாமல் போயிடும், அசதிகள் ஏற்படும், இதெல்லாமே நடந்துட்டுருக்கும். இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சேரும். ஒரு கடன் வாங்கினா கூட பாதி தான் உங்களால் கொடுக்க முடியும், முழுசாக கொடுக்க முடியாது. ஒரு வட்டி கட்டின்னு வருவீங்க, அந்த வட்டி கூட கொடுக்க முடியாமல் சூழ்நிலை வரும். இன்னொரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போது கும்பராசிக்காரங்க இருக்காங்க. அப்படி தான் சொல்லப்படுது. ஆனால் எப்படியோ சமாளித்து வந்துடுவாங்க. அந்த சனியாகப்பட்டவர் சொந்த வீட்டுக்குரியவராக இருக்கனால கெடுபலம் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பார். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கிரக சூழ்நிலை சரியில்லைனா கூட அவங்க ஒரு தெய்வ சக்தியால் முன்னேற்றம் காண்பாங்கன்றது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு பழித்து வந்துடுவாங்க. அந்த ராசிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், அதனால் பயப்பட வேண்டாம். இது இல்லாமல் அத்தாசிரம குருவாக நாளில் வந்து குரு வந்து அமைய போகிறார். இப்போ அதனாலேயும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இந்த நண்பர்கள், உறவினர்கள் அவங்க வகையிலும் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க, செய்ய மாட்டாங்க, அதனால் மனசுக்கு கோபமாக இருந்திருக்கும். அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னேன், ஏன் இப்போ செய்ய மாட்டேறேன் அப்படின்லாம் கேட்பீங்க. இல்லை நீங்கள் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருப்பீங்க, அது செய்ய முடியாமல் சூழ்நிலையாக இருக்கும். அப்போ உங்களை கேட்டு அவங்களே கோச்சின்னு போயிடுவாங்க. போனால் போட்டோம், விட்டுடுங்க. அந்த உள்ள நேர காலங்கள் இருக்கும்போது அப்படி தான் நடக்கும். திரும்பி அவங்க மனம் திரும்பி வருவாங்க, உங்களுடைய பிரச்சனையில் பங்கு கொள்வாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுக்கு தான் நேரங்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நேரம் சரியில்லை பொழுது, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்ல கேட்டிருப்பீங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள், இறை பரிகாரங்கள், தான தர்மம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்படும். கும்பராசியில் இப்போ இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதனா ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க செய்ய முடியாமல் போயிடும். அதுதான் அவங்ககிட்ட ஒரு வீக்னஸ். அது உடனே செஞ்சிடணும். அவங்க இப்போ மனசில் எது தோணினாலும் எதாவது கேட்கணுன்னா கேட்டுடணும், செய்யணும்னா செஞ்சிடணும். இப்படி தான் செய்யணும் அவங்க. அது அவங்க அந்த ராசிக்குரிய மந்த புத்திக்குரிய குணமாக கொஞ்சம் தள்ளி போட்டாங்கனாலே அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விலகி போயிடும். இனிமேல் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக தான் சொல்ல வரேன். அது மாதிரி நடந்துங்க. இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த மாணவமாணிகள் பார்க்கும்போது இந்த வருடத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கனால சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும். அவங்கள வந்து ரொம்ப புஷ் பண்ணி தான் படிக்க வைக்கணும். டெய்லி வந்து அவங்களுக்கு டியூஷன் வச்சாலும் நல்லது தான். இல்லைன்னா அவங்கள முடிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும், படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் சரியாக வந்துடுவாங்க. அது கூட நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க. அது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த உத்தியோகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டாலும் அதுக்குண்டான சம்பளம் கிடைக்காம இருக்கும், பத்தாமல் இருக்கும். அதில் விரக்தியாக வேதாந்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வேலை செய்யலைனா கூட எவ்வளோ வேலை செஞ்சாலும் சம்பளம் வராது. ஆனால் அவங்க அந்த மாதிரி இருக்காரவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கூட பழகுறவங்ககிட்டையும் மேலதிகாரிகிட்டையும் அன்பாக ஆதரவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வழியில் நல்லது நடக்கும். நல்லா கேட்டுங்க. நீங்கள் வேலை வெட்டி செய்யலைனா கூட சில பேர் வந்து நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டே நான் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கு உண்மையிலேயே. சம்பளமாக அதிகமாக கொடுத்துருப்பாங்க, இன்சென்டிவ்னு கிடைக்கும். இன்சென்டிவ்னா ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா வருமானம் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நடந்துக்கிற விதத்தில் இப்போ ஒரு ஜெயிலில் கூட கைதி இருந்தாங்கன்னா அவனுக்கு இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து 2-3 வருஷம் குறைச்சி முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் உண்மையில் நடந்த விஷயம், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. அப்போ கும்பராசியில் பிறந்தவங்க நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு எல்லோரும் உதவி ஒத்தாசை பண்ணுவாங்க, நல்லது நடக்கும். அப்போது எல்லோருடைய அன்பும் ஆதரவாக இருக்கணும். இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த கலைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது இந்த வரிசையில் யாருடையும் பகைமை பாராட்டாமல் இணக்கமாக இருக்கிறது தான் நல்லது. விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்தா கண்டிப்பாக கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, இல்லைங்க இது அவர் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்புறம் தரேன்னா சரின்னு சொல்லிவிடுங்க. இல்லை எனக்கு தான் கொடுக்கணும், அது எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வராமல் போயிடும். விட்டு கொடுப்பவர் வாழ்வில் கெட்டு போவதில்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி அந்த விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது நிதர்சனமான உண்மை. இது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே தன்னோட வேலை தான் உண்டுன்னு இருக்கணும், கவனம் அதில் தான் இருக்கணும். கூட இருக்கிறவங்களாலையோ சரியாக வேலை செய்யலன்னு அதை திட்டக்கூடாது. பங்குதாரர்கள் தான் அவங்களுடைய பகைமை பாராட்டக்கூடாது.
நீ நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லோரையும் அனுசரிச்சு போகணும். இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லணும். அந்த சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. அந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலே வியாபாரமோ ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக தான் நடக்க போகுது. இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கும் அப்படியே தான். எல்லோருடையும் அனுசரிச்சுட்டு போகணும், ஆதரவாக இருக்கணும். யாராவது பேசி அவங்கள எப்படிப்பா நீங்கள் நடந்துக்கிறாங்க, நீங்கள் அவங்கள திட்டுங்க அப்படின்னு சொன்னால் திட்டாதீங்க. அவங்க மேலே கோவப்படுனா கோவப்படாதீங்க. அவங்க மேலே பொறாமப்படுன்னு சொன்னால் பொறாமப்படாதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு பராரு. நீங்கள் அவங்க நல்ல கெடுதல் சொன்னால் கூட நீங்கள் நல்லதே நினச்சிங்க. அவங்களுக்கு நல்லதே சொல்லுங்கள். இந்த மாதிரி அவங்க சொல்கிறான்னு கூட சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பகிர்ந்துக்காதீங்க. அப்போது உங்களுக்கு பரவாயில்ல, இவன் நம்ம எதுலையுமே கண்டுக்காமல் இருக்கான் அப்படின்னு விட்டுடுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறத அவங்ககிட்ட சொல்கிறனாலையும், இல்லை நீங்கள் சொல்கிறத நீங்கள் ஒருத்தங்க சொல்லி அதை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எதிர் விளைவுகள் ஏற்படும். அப்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். அது பார்க்கறதுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும். அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியாமல் போயிடும். இது மாதிரிலாம் இருக்குது. அதனால் கும்பராசிக்காரங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு, இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் மூலிமா கொஞ்சம் கெடுபலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருட்கள் திருடு போகும். இது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய சில விஷயங்கள் வராமல் போயிடும். வாய்ப்புகள் தட்டி போகும். இதெல்லாமே நடக்கும். அப்போ நீங்கள் அனுசரணையாக அதிலேருந்து உஷாராக வெளியே வந்துடணும். இது இல்லாமல் உங்களுக்கு சொல்லக்கூடிய இறை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கெடுதல் கொடுக்க மாட்டார், நல்லது தான் செய்வார். அதனால் அவருக்கு பிரசித்தி பெற்ற சனி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அவருக்கு அபிஷேக ஆராதனை கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் கடை உடவங்க பண்ணிடுங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி கூட சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த பாதிப்புக்கு நீங்கள் அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவர் மனம் குளிர்வார். அது இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் ஈஸ்வரன், சனீஸ்வரன் பட்டம் பெற்றார் இல்லையா, அதனால் ஈஸ்வரனை வழிபட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருநீலகண்டர் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் உங்களுக்கு அந்த ராசிக்கு உரிய தெய்வமாக கருதப்படுறாரு. அவர் வழிபட்டு வாங்க. அது இல்லாமல் நடராஜ பெருமான் இருக்கார், அவர் வழிபட்டு வாங்க. இதெல்லாம் வழிபட்டு அவங்களாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அவதாரப்போட தெய்வங்கள்னு சொல்லப்படுது. அவங்கள வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அருவருக்கத்தக்க இருக்கிற ஏழை எளியவர்கள், பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணணும். அது இல்லாமல் இந்த நோயில் ரொம்ப கஷ்டமான நோய் ஏற்பட்டிருப்பாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். சில பேர் உடம்புறாவே நோய் நொடியாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பார்த்து உதவி பண்ணலாம். மருத்துவ உதவி பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணலாம். பிச்சைக்காரங்க இங்கே தான் வழியில் பார்த்து தான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, கவர்மெண்ட் அரசாங்க ஆஸ்பத்திரிலாம் போனீங்கன்னா அவங்களாம் இருப்பாங்க, அங்கெல்லாம் போய் பண்ணலாம். வழியே போய் பண்ணுறது தான் தான தர்மம். நம்மளாம் அவங்க கேட்டு கொடுக்குறத விட நம்ம போய் பண்ணுறது தான் தான தர்மம் சிறந்ததாக சொல்லப்படுது. அதனால் நீங்களே தேடி போய் பண்ணலாம். யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் உதவி செய்கிறது போய் யாராவது வேணும்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தீமை பலன் குறைஞ்சி கண்டிப்பாக நல்பலன் ஏற்படும். அடிக்கடி இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. குழந்தைங்கள் வளர்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். குழந்தைகள் கெட்ட பழக்கங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக இதில் இருந்துட்டு வரணும். இது மாதிரி உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கணும். இல்லைனா கூட நீங்கள் உங்கள் ஒரு நட்பு வகையில் இப்போ குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இடத்துல ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் ஃப்ரெண்டோட வீடு தெரிஞ்சுக்கணும், அவங்க ஃபோன் நம்பர் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் டக்குன்னு உடனே வரல ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் அந்த டீச்சர் இது மாதிரிலாம் இருக்கணும். இதுதான் முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுது. குழந்தைங்களை மேற்பார்வை பார்க்குறது மட்டும் முக்கியம் இல்லை. அங்கே ஸ்கூலில் இருக்கிற ஸ்கூலோ காலேஜோ அந்த ஆசிரியர் இருப்பாங்க, அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ்ஸு, கூட பழகிறவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு இருப்பாங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இது கண்டிப்பாக உதவும். இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம் பண்ணுவாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த இருக்கிற கெட்ட கிரகங்களோட சூழ்நிலைலாம் மறைஞ்சிரும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் தான தர்மம் பண்ண உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் அதிகரித்து கெடுபலன் குறையும். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சனீஸ்வரன் சோதனை பண்ண மாட்டார். எப்படி இருந்தாலும் பொதுவான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களே மேன்மை பெற்று வருவாங்க. தெய்வாம்சம் பொருந்திய ராசியில் அந்த ராசியும் ஒன்று. மீனராசி நேயர்களே, குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசியும் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் மீனராசிக்கும் சொல்கிறேன். இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். இப்போது 2ல் இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போக போகிறார். அப்போது உங்களுக்கும் கிரக சூழ்நிலை அவ்வளோவா சரியில்லைன்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் மீனராசிக்காரருக்கு பிறந்தவங்களுக்கு
எந்த ஒரு கவலையும் பட மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறவங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தெய்வ வழிபாடும் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆன்ம பலம் அதிகரிக்கும், அவங்களுக்கு துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு. அதனால் மீனராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு பலனை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க. இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை வரிசையில் சொல்லப்போது மீனராசிக்காரங்களுக்கு அடிக்கடி ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டுன்னு இருக்கும், இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும், ஒரு நினச்சது நடக்கலையே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் காலத்தில் சரியாயிடும். அது வரத்தான் போகுது நல்ல நேரம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கை உண்டு நீங்கள் ஒன்று இருந்துட்டு வந்தால் நல்ல விஷயமாக நடக்கும். நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே சிந்தனையோடு இருங்க, ஒரே கொள்கையோடு இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பலவித ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. இந்த காலகட்டங்கள் அப்படி தான் சொல்லப்படுது. இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் ஏற்படும், செலவுகள் நஷ்டங்கள் ஏற்படும். அதனால் ஒரு செலவுக்கு 2 செலவாக இருக்கும். எப்படி ஒரு 1க்கு 2ஆக கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நல்லதுக்கு கெட்டதுக்கு வந்து ஒரு நஷ்டத்துக்கு இன்னொரு நஷ்டமும் ஏற்படும். ஒரு செலவு, ஒரு பொருள் வாங்குவீங்க, அந்த பொருள் வந்து ரிப்பேர் ஆகிடும். அந்த ரிப்பேருக்கு ரிப்பேர் பண்ணுவீங்க, ரிப்பேர் பண்ணிட்டோன்னு திருப்பி இன்னொரு தடவை ரிப்பேர் ஆகும். அப்போ அது நஷ்டத்துக்கு நஷ்டம் தானே சொல்லப்படுது. அதனால் யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வாங்கணும். உங்களுக்கு எந்த பொருள் வாங்கணும், நல்லதாக வாங்கணும். காசு அதிகமாக கொடுத்தா கூட நல்ல பொருளை வாங்குங்க. குறைவாக கொடுத்துட்டு ஒரு உபயோகமற்ற பொருளை, ஒரு வேல்யூ இல்லாத பொருளை வாங்கிட்டா அது அடிக்கடி செலவு வச்சுப்பேன். அது வண்டி வாங்கணும் கூட அப்படி தான் சொல்லப்படுது. இப்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறாங்க நிறைய பேர், காசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வண்டி வாங்கும்போது ஆராய்ச்சி பண்ணி ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு போயிட்டு அனுபவபூர்வமாக ஓட்டி பார்த்து வாங்கணும். அது மாதிரி யாரும் செய்யறதில்ல. செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது, விலை குறைவாக சொல்லி வாங்கிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது ஏற்கனவே செலவு வச்சுன்னு தான் இருக்கும், அது சொல்ல மாட்டாங்க. விற்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க? நம்ம வாங்குறவங்க தான் புத்திசாலித்தமாக இருந்து சாதுரியமாக இருந்து அந்த துறையில் தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போய் பார்த்து வாங்கணும். அது காராக இருந்தாலும் சரி, 2 வீலர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது யோசிச்சு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த அதுக்குண்டான காலகட்டத்தை இப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்காக தான் சொல்ல வரேன். அதனால் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் அந்த பொருளை வாங்கணும், செய்யணும். இல்லைனா நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் ஏற்படும். இது இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்க அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு வந்தால் போயிட்டு வந்துடுங்க. வாய்ப்பு வந்தால் போயிட்டு வந்துடுங்க. உள்ளுள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தால் பிரச்சனை, இல்லாவிட்டால் சந்தோஷம், நல்லா இருப்பீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் நிவர்த்தி பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று பார்த்துன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பிடணும். அப்போது அந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பிரச்சனை பெருசு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போது ஒரு பிரச்சனை நடக்குன்னு தெரியும் போது நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசாகும். அதுதான் சில கணவன் மனைவிலாம் போனீங்கன்னா இந்த ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. ஃபேமிலி கோர்ட்டில் போனீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற பதிலாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இந்த விஷயத்தில் இல்லாமல் கூட டைவர்ஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. டிவி பார்த்ததில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், சாப்பாட்டில் ஏதோ குறை கொட்டராக இருக்கும், அது கண்டுபிடிச்சி அதில் ஒரு பிரச்சனை வந்துடும், சண்டை போட்டு. இதெல்லாம் சின்னது பெருசாகுதுன்னா அந்த நேரங்காலம் தான், அந்த கிரகத்துடைய தன்மை, கிரக சூழ்நிலை தான் அப்படி ஆகும். நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சின்ன விஷயம் கூட பெருசாகிடும். ஊதியே பெருசாகிடுவாங்க. அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கும்போது சின்ன விஷயத்தை கூட பெருசாக மாற்றக்கூடாது. அதை ஆரம்பத்திலேயே தவிர்த்துடணும். இல்லைனா உங்களுக்கு வெல்விஷர் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த கணவன் இருந்தால் ஒரு வெல்விஷர் இருப்பார், மனைவி இருந்தால் இருப்பாங்க. இல்லை 2 பேருக்கு சேர்ந்து ஒரு வெல்விஷர்னால் யார்? உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, உங்களுக்கு நல்லது செய்கிறவங்க, உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து உதவி பண்ணுறவங்க. அப்படிப்பட்டவங்களோட பயன்படுத்திக்கங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவங்க சொல்கிறதுக்கு மதிப்பு இருக்கும். நீங்களாக எதுவும் பேசி அவங்களுக்கு புரிய வைக்காதீங்க. ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும், அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. சும்மா பலன்கள் மட்டும் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை எப்படி நடந்துக்கணும், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும், அதை சொல்கிறது தான் உண்மையான ஒரு வழிகாட்டிக்கு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிவிட்டு, அடுத்ததாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு வெளியூர் தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். அது மூலிமா நல்ல பலன்கள் ஏற்படும். பயணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படும் தான், மற்றபடி உயிருக்கு ஆபத்தோ கண்டமோ ஏற்பட போகிறதில்ல. நஷ்டங்கள் இப்போ டிக்கெட் எடுக்கிறீங்க, கேன்சல் ஆகிடும், அதில் கொஞ்சம் பிடிச்சிருந்தானே கொடுப்பான், அது ஒரு நஷ்டமாக இருக்கும். இல்லை ஏதாவது பொருள் தவறு விட்டுருவீங்க, இல்லைனா போய் சேரக்கூடிய நேரத்துக்காக போகாமல் போனால் அந்த ஒரு நஷ்டம் ஏற்படும். இது மாதிரி நஷ்டங்கள் பல வகையில் ஏற்படும். அதுதான் சொல்ல வரேன். அது நீங்கள் கண்டுபிடிச்சி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து தவிர்க்கப்படுவீர்கள். ஓரளவுக்கு லாபம் வரலாம் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீனராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தநிலையாக தான் இருப்பாங்க. அது இல்லாமல் படிப்பில் இருக்க மந்தநிலை இருந்தால் கூட
மற்ற விஷயங்கள நல்லா இருப்பாங்க. அந்த விளையாட்டுத்துறை, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறேன், அதில் நல்லா இருப்பாங்க. அதை பயன்படுத்தி இப்போ அவங்களுக்கு அது மாதிரி ஊக்கத்தை கொடுத்து வரணும். நேரங்காலம் வரும்போது அவங்க திருப்பி படிப்பில் நல்லபடியாக வந்துடுவாங்க. இது இல்லாமல் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கலைஞர்களாக இருந்தாக்கா அவங்க கூட இருக்கிறவங்களே சதி பண்ணுவாங்க. அவங்கள வந்து முன்னேற முடியாமல் தடுத்துட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே தனியாக இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கலைஞரில் வந்து தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பாங்க, ஒரு மேனேஜர் வாங்க, அசிஸ்டன்ட் வாங்க, அவங்க மூலிமா தான் எல்லாமே டீல் பண்ணுவாங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் மீனராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் நீங்களே தைரியமாக துணிச்சலாக போய் பேசுங்க. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுங்கள். மற்றவங்கள வந்து இதில் நுழைய விடாதீங்க. அப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா வாய்ப்பு தள்ளி போகும். மூன்றாம் முக தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றத தான் இப்படி சொல்கிறேன். அதே மாதிரி அரசியல்வாதிகளும் அப்படி தான். மூன்றாம் முக தலையிடக்கூடாது. நம்ம டைரெக்டாக பேசணும். மேலிடம் கூப்பிட்றாங்களா, நீங்களே போய் பேசுங்க. இதுக்கு ஒரு தூது வச்சுக்காதீங்க. நீங்கள் முதல்ல இன்றைக்கி போய் பேசிட்டு வாங்க, அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்போது அது மூலிமா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் தனியாக நேருக்கு நேர் போய் சந்திங்க. நேருக்கு நேர்னு ஒரு நிகழ்ச்சி கூட டிவியில் நடத்துகிறாங்க பாருங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர். அதுதான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி நேருக்கு நேராக பேசிட்டா எந்த பிரச்சனையும் சமாளிக்கப்படும், தீர்க்கப்படும். அதனால் நேராக போய் நீங்கள் பேசுங்க. மேலிடம் கூப்பிட்டாலும் சரி, பதவிகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நேரடியாக மக்களை போய் சந்தித்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஓஹோ அப்போ இவர் மேலே சொன்னது குற்றம்லாம் ஒன்றும் இல்லை போலுக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ் தான் போடுறாங்க, ஒரு ரூமர் தான் நிறைய வருது. அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, இவர் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். கடைசியில் பார்த்தா நேரில் பேசும்போது பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்போது அவங்களை நேரில் கூப்பிட்டு பேசுங்க. நீங்கள் நேரில் போய் பேசுங்க. அப்போ வந்து அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். மீனராசிக்காரன் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால் அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல அழகான கோலத்தில் இருக்கிற முருகர், ராஜ அலங்காரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி முருகரை வழிபட்டுவாங்க. இல்லைனா அழகான இருக்கிற முருகர் கோயிலுக்கு சென்று அங்கே வழிபட்டுவாங்க. பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும், பிடிக்கும். அப்படிப்பட்ட முருகரை வழிபட்டுவாங்க. அது ஈர்க்கப்படும். அந்த முருகரை பார்த்தாலே எல்லோரும் ஈர்க்கும் சொல்லுவாங்க. பார்த்தாலே ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார்ப்பா, அழகாக இருக்கார்ப்பா அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட தெய்வங்கள், அந்த இறை உருவங்கள், அந்த உருவ வழிபாடு பண்ணணும். அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணணும். அவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணி வந்தால் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம். எல்லோரும் காசு தான் கொடுக்குறீங்க. எல்லாருமே காசு கொடுத்துட்டா அதில் என்ன இருக்குது பிரயோஜனம்? ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கணும் தப்பு கிடையாது. அவங்க வந்து காசும் எதிர்பார்ப்பாங்க. இருந்தாலும் என்னால் இது பண்ணுமா, அது எனக்கு மனசில் தோணுச்சு நான் வாங்கி கொடுக்குறேன். அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு புடவை வாங்கி கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க, சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுக்கலாம். காசு மட்டும்தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தான தர்மத்தினால் உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. நீங்கள் எல்லாம் உள்ள அந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு வருங்க. மீனராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை சொல்லியிருக்கேன். அந்த அப்போது வந்து 2 சிவசக்தி சேர்ந்து வணங்கும் போது உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி இந்த தான தர்மம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நன்மை மேல் நன்மை நடக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.